மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பெரும் களையாக உருவெடுத்து வரும் கப்பாபைக்கஸ் ஆல்வரேசி என்ற வெளிநாட்டு கடல் பாசியால் பவளப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். இந்தியாவில் பவளப்பாறைகள் அதிகமுள்ள 4 முக்கிய பகுதிகளில் மன்னார் வளைகுடாவும் ஒன்று. இங்கு 21 தீவுகளைச் சுற்றி பவளப்பாறை படுகைகள் அமைந்துள்ளன. குழி மெல்லுடலிகள் எனப்படும் பவளப்பாறைகள் பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களுக்கு முக்கிய உறைவிடமாகவும் உணவு மற்றும் இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற இடமாகவும் திகழ்கின்றன. இத்தகைய அரிய வகையான பவளப்பாறைகள் அழிவின் விளிம்பில் உள்ளது. ராமேஸ்வரம் தீவை சுற்றி அரிய வகையான பவளப்பாறைகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதிகளில் 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு நிறுவனமான அந்த கப்பாபைக்கஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை பாசியை இங்கே மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக கொடுத்து அதை வளர்த்ததனுடைய காரணமாக இன்னைக்கு பவளப்பாறைகள் எல்லாமே அழிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. இதற்கு முக்கிய காரணம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் காணப்படும் கப்பாபைக்கஸ் ஆல்வரேசி என்ற வெளிநாட்டு கடல் பாசிகள்தான். இங்கு மானிய உதவியுடன் மீனவர்களின் மாற்றுத் தொழிலாக இந்த கடல் பாசி வளர்த்தெடுக்கப்படுகிறது. இது 45 நாட்களில் 1.5 கிலோ முதல் 2 கிலோ எடை வரை அபார வளர்ச்சியடையும் தன்மை கொண்டது. இந்த பாசிகளை ஆண்டுக்கு 3 முறை வளர்ப்பதன் மூலம் போதிய லாபம் கிட்டுவதாக கூறுகின்றனர் மீனவர்கள். இலங்கை கடற்படை பிரச்சனை, இந்த பகுதியினுடைய தங்குதடையற்ற ஒரு வரம்பு மீறிய மோசமான மீன்பிடிப்பு முறைகளால் பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்பட்டதோட விளைவாக இந்த பகுதியில் முன்வைக்கப்பட்ட மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக முன்வைக்கப்பட்ட கடல் பாசி வளர்ப்பு தொழிலில் இந்த பகுதியைச் சேர்ந்த மற்றும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி போன்ற பகுதி மீனவர்களும் கூட இந்த கடல் பாசி வளர்ப்பில் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு வர்றோம். ஆனால் இந்த பாசிகள் பவளப்பாறைகளின் மீது படர்ந்து அவற்றை முற்றிலுமாக மூடி ஒளிச்சேர்க்கை நடைபெற விடாமல் தடுத்து உயிரோடு அழித்து விடுகின்றன. இதனால் மீன் மற்றும் நண்டு வளம் குறைந்து கடல் வளம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுத்து பவளப்பாறைகளை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கடல்வாழ் உயிரின ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. மீன் வளர்ச்சி மற்றும் மீனவர் மக்களினுடைய வாழ்வாதாரமே இந்த பவளப்பாறையில் அடங்குறது. இது மீனவர் மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ எனவே இது பவளப்பாறை அழிஞ்சாலும் இந்த மீன் வளர்ச்சி மீன் வளர்ச்சி மற்றும் அதனுடைய ஃபிஷ் கேட்சுக்கு பாதிப்பு இருக்குதுன்ற ஒரு கருத்து நான் சொல்ல. மீனவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பவளப்பாறைகள் இந்த வெளிநாட்டு கம்பெனியினுடைய வரவால் சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் முறையான ஒரு நடவடிக்கை எடுத்து பவளப்பாறைகளை பாதுகாக்கணும், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கோ.